மீனாவோட அம்மா வந்து பூக்கட்டி விற்கிற இடத்துக்கு இருக்கிற கோயிலுக்கு வந்து ரோஹிணியும் மனோஜும் அங்கே போகிறாங்க. மீனாவும் வந்து அவங்க அம்மாவை பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காங்க. கோயிலுக்குள்ளே போய் மீனாவும் அவங்க அம்மாவும் சாமி கும்பிட்டு இருக்கும்போது ரோஹிணியும் மனோஜும் அங்கே வராங்க. அவங்கள பார்த்தோன்னா மீனா இருந்துட்டு என்ன ரோஹிணி இவ்வளோ தூரம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் தான் சொன்னல மீனா நாங்கள் வீடு வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு அதுக்கு அட்வான்ஸ் பண்ணதை வந்து நாங்கள் இன்றைக்கி கொடுக்கணும். அந்த ஓனர் வந்து இங்கே தான் வரேன்னு சொல்லியிருந்தாரு இந்த கோயிலுக்கு, அதனால தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. சரி நாங்கள் போய் சாமி கும்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி போகிறாங்க. மனோஜ் ரோஹிணியும் அப்படியே கர்ப்பகிரகத்துக்கிட்ட போகும்போது சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக ஒரு குடத்துல நிறச்சி தண்ணி வச்சிருப்பாங்க. அதை வந்து ரோஹிணி வந்து காலில் தட்டி விட்டுறாங்க. அந்த குடம் அப்படியே தட்டி விட்ட சவுண்டு கேட்டுட்டு அந்த குடத்துல இருந்து தண்ணி வந்து கீழே சிந்திக்கிட்டு இருக்கு. பார்க்குற சந்திராவை வந்து மீனா இருந்துட்டு என்னம்மா பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மீனா, ரோஹிணி வந்து ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக போகிறதா சொன்னேன் இல்லை, ஆனால் கோயிலுக்குள்ளேயே வந்து ரோஹிணியோட கால் பட்டு நரகுடம் கீழே சாஞ்சிருச்சு. ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது நரகுடம் வந்து கீழே விழுகக்கூடாது, அதுவும் நம்ம காலால் பட்டு கீழே விழுகக்கூடாது. இது வந்து ஒரு கெட்ட சகுனமாக தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா என்னம்மா கெட்ட சகுனம்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. ஆமாம், அதுவும் கோயிலில் வச்சு சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக வச்சுருந்த நரகுடம் வந்து அவங்க காலில் தட்டி விட்டு விழுகிறதெல்லாம் நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரோஹிணியும் மனோஜும் போய் கொடுக்க போகிற பணம் வந்து சுவாகாதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இதுக்கு மேலே என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.